வணக்கம். நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியான ஒரு கீரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். புளிச்சக்கீரை கடையிறது. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, புளிச்சக்கீரை வந்து இந்த மாதிரி நல்லா இலையை மட்டும் ஆஞ்சிக்கோங்க. ஆஞ்சு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருங்க. அடுத்தது வந்து நம்மளுக்கு தக்காளி வேணும். தக்காளி வந்து இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் மல்லியும் ஜீரகமும். ஒரு சிலர் மல்லி ஜீரகம் போடுவாங்க, ஒரு சிலர் போட மாட்டாங்க. தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய், வடகம், காஞ்ச மிளகாய், அடுத்தது வந்து மஞ்சத்தூள் வேணும். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே போட்டுக்கோங்க. மல்லியும் ஜீரகமும் போட்டு பாருங்கள் ஒரு வாட்டி. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த புளிப்பை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டுட்டு, அதாவது கொஞ்சம் வேக லேட் ஆகிறதெல்லாம் நம்ம அடியில் போட்டுடுறோம். அதுக்கு மேலே கீரையை வைக்கும்போது எல்லாம் வந்து ஈக்குவலாக வேகும். அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டுட்டு அது மேலே கீரையை வைக்கிறேன். எல்லா கீரையும் நல்லா சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 50 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வெந்துச்சுன்னா இந்த மாதிரி கம்மியாயிடும். நீங்கள் மிக்சியில் போடுறதுனாக்கா நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போடுங்க. நான் வந்து ஹேண்ட் பிளெண்டரில் பண்ணுறதால சூடாக இருக்கும் போதே நான் அப்படியே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். மத்தில் கூட கடைஞ்சிக்கலாம், அது எனக்கு சரியாக வராது. அதனால் நான் ஹேண்ட் பிளெண்டர்லேயே பண்ணிக்கிறேன். இது வந்து ஆர்பெட் பிராண்டோடது. வாங்கி ஒரு 12 வருஷம் இருக்கும். இன்னும் நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இது வந்து இந்த மாதிரி சூடாக இருக்கிறதெல்லாம் கடையிறதுக்கெலாம் டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிளெண்டர் இருந்ததுன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து அடுப்பில் வந்து கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் செவந்த பிறகு நான் வந்து வடகம் போடுறேன். வடகம் இல்லைனாக்கா கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் அது மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். இப்போயும் கீரைக்கு வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போடக்கூடாது. தாளித்தது வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணி தான் இருக்குது. தாளித்த பிறகுலாம் கொதிக்க வைக்கக்கூடாது. தாளித்ததை கீரையில் கொட்டி சும்மா அப்படியே கலந்து விட்டிங்கனாக்கா நம்மளோட புளிச்சக்கீரை கடையில் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா? கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.